Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல அரசியல் ஆய்வாளர் பெருமான்மொழி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். விஜயோட இந்த டெல்லி பயணம் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு. இது வெறும் இது வழக்கு விசாரணை அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இது வெறும் வழக்கு தானே. நான் ஒரு மரணம், ஒரு துயர சம்பவம் கரூரில் நடக்குது. அது ஒரு அரசியல் நெரிசல் மரணம். பொதுவாக அரசியல் அரங்குகளில் இது போல் நெரிசல் மரணங்கள் ரொம்ப அரிதாக தான் நடக்கும். மற்றபடி மற்ற ஏனைய இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு புதிய கட்சி, அவங்களே அந்த எழுச்சியை கணிக்காமல் இருந்ததுனால அது நடக்குது. அதற்கு பிறகு அதில் மாநில அரசுமே அந்த விவகாரத்தை கையாண்டதில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் கையாண்டானுங்க. அதுக்கு முன்னாடி இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்கள் போல் ஒரு அதிரடி காட்டவே இல்லை. ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் கையாண்டாங்க. அவங்களுமே இதுவரைக்கும் இல்லாத வகையில் தாவேக்காவுமே ஒரு மாதம் பெரிய அளவில் ஊடகமோ வேறு எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வடிவம் பெற்று வரும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அதை டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாற்றி கொடுக்குது. ஆர்டிகிள் 32 படி மாற்றி கொடுக்குறாங்க. அங்கே 2 செக்ஷன் இருக்குது. அதாவது சிபிஐ பொறுத்தளவில் ஸ்பெஷல் கிரைம்ஸ்னு எஸ்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று ஆன்டி கரப்ஷன் பெரும் ஏசிபின்னு சொல்லுவாங்க. இது டெல்லியோட ஏசிபி 2 தான் இதை விசாரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க இங்கே இருந்த இந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அதை எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி ரீரெஜிஸ்டர்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சிபிஐங்கிறதே டெல்லி போலீஸோட ஒரு ஆக்டுக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இப்போ அவங்க ஒரு மாநிலத்தில் விசாரிக்கணும் அப்படின்னாலே அந்த மாநில அரசோட அனுமதி வேணும். இந்த மாதிரி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சில வழக்குகளை மாற்றி கொடுக்கு அப்படின்னா அதற்கு மாநில அரசோட சிறப்பு அனுமதி தேவையில்லை. அந்த அடிப்படையில் அவங்க டெல்லி சிபிஐயில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அந்த வழக்கை சென்னை கூட மாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க டெல்லியில் வச்சே விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வச்சு விசாரிக்கிறாங்க. முதல்ல அவங்க பல்வேறு தரப்பையும் விசாரித்த பிறகு இப்போது ஐயா விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். இன்னொன்று இவங்க கேட்டுக்கிட்டதன் பேரில் தானே அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இது அரசியல் விவகாரமானு நான் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா இது டெல்லியில் வச்சு விசாரிக்கிறதுலையே அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம், சென்னையில் விசாரிக்காமல் விஜயை டெல்லிக்கு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல சார். அதாவது அரசியலாக தான் விசாரிக்கணும் அப்படின்னா கரூரில் வேலாயுதபுரத்தில் கூட வச்சு விசாரிச்சு எங்கே இடங்கிறது ஒரு விசாரணை அமைப்பில் இடங்கிறதுலாம் ரொம்ப அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் அப்படின்னா டெல்லிக்கு கூப்பிட்டுலாம் விசாரிக்க வேண்டியதில்லை. இல்லை இதை சிபிஐயோட பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நினச்சிருந்தா கவுகாத்திக்கு கூட மாற்றிருக்கலாம். அங்கே கூட நீங்கள் போய் விசாரணையை நடத்துங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது வேலாயுதபுரத்தில் விசாரிக்கிறோமா, கரூரில் விசாரிக்கிறோமா, இல்லை சென்னையில் விசாரிக்கிறோமா, டெல்லியில் அதெல்லாம் அவங்க நிர்வாகத்தை மனதில் வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள். அதை நம்ம வழக்கமாக தமிழகத்தில் ஒரு பாங்கு இருக்குது. எது நடந்தாலும், எந்த நிர்வாக நடைமுறைகள் நடந்தாலும், அதாவது எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜராக இருந்தாலும், ஜுடிஷியல் ப்ரொசீஜராக இருந்தாலும், அது எல்லாத்துக்குமே ஒரு பொலிட்டிக்கல் கலரை கொடுக்கறதுங்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையிலே இதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. இல்லை தாவேக்கா காக்கிற மௌனம் கவனிக்கத்தக்கது. அவங்க அதை சரியாக தான் கையாளுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் இது ஒரு நிர்வாக நடைமுறை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் அரசியல் இருக்குமோன்னு எல்லாரும் சந்தேகிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதை சுற்றி நடக்கக்கூடிய இந்த டைம்லைன், அதை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. சிபிஐ சம்மன் விஜய் டெல்லிக்கு போகிறாரு. அதே மாதிரி வருமான வரித்துறை அந்த ஒரு வழக்கில் அவங்க திருப்பி சொல்கிற விஷயமா இருக்கணும், அந்த 1.5 கோடியை சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கோ, இன்னும் சொல்ல போனால் உடச்சு சொல்லணும்னா பாஜக விஜய் நெருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஹவு ஃபார் இட் வில் அஃபெக்ட் விஜய்? ஓகே, இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அவர் 26 தேர்தலுக்கு போட்டியிட போகிறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதே அமைப்புகள் தானே கட்சியை பதிவு பண்ணி கொடுக்கறது. என்னது தேர்தல் ஆணையம்? அது மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் தானே. அப்போ
தேர்தல் ஆணையம் தான் எல்லா நடைமுறைகளையும் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ சின்னம் கேட்குறாங்க, சின்னம் கொடுக்க போகிறாங்க. அதுவும் மத்திய அரசுக்கு உட்பட்டது தானே. சரி, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க, விஜய் வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னீங்க. அப்போ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அவங்க பாஜகவோட பி டீம் இல்லைன்னு ஆயிடுச்சா? அப்படி எடுத்துக்கலாமா? இந்த இந்த விவகாரத்துல விஜயோட மௌனமும் ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. சரி, அது பர்டிகுலரா சிபிஐ விஷயத்த சொல்லல. இந்த ஜனநாயகன் சர்டிபிகேட் இஷ்யூ அவர் வந்து தொடர்ச்சியா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து வெளியில வந்து பேச மாட்டாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு, தொடர்ச்சியா மக்களை சந்திக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியா வைக்க விடுது. இதுல இப்போ ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிரச்சனைக்கே நீங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, உங்க படம் உங்களை நம்பி ஒருத்தர் படம் போட்டிருக்காரு, ஸோ அதுக்கு ரிலீஸ் இல்லைன்றப்போ நீங்க ஏன் இன்னும் பேசல, விஜய் ஏன் பேசல அப்படின்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா பார்க்கலையா? அதில் என்ன நியாயம் இருக்கு? அவரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர். சிபிஎஃப்சி வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு அமைப்பு, அது ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து இந்த படத்துக்கு மட்டுமா பிரச்சனை பண்றாங்க? இல்ல சார், இதுல அவங்க காட்டுற முனைப்பு அதிகமா இருக்குன்னு தெரியல. அப்படி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனாலயே வந்து இந்த மாதிரி பல படங்கள் சிக்கலுக்கு ஆயிருக்கு. நம்ம விஜயோட பழைய படங்களே சிக்கலுக்கு ஆயிருக்கு. நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்றோம். அப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து சிபிஎஃப்சி ஒரு சர்டிஃபிகேட்ல ஒரு இஷ்யூ வருது, அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு பிரச்சனை, அவங்க ஜுடிஷியரிக்கு போயிட்டாங்க. ஜுடிஷியரி என்ன சாதாரணமாக போறாங்க? இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கூட்டிட்டு, ஆமா, இவங்களுக்குமே பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் தான் வந்து ஆஜராகிறாங்க, அவங்களோட தான் போறாங்க. அதில் ஒரு நீதிபதி என்ன சொல்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கப்பான்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் 2 பேர் வந்து இல்லை வேண்டாம் இப்போ நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த நடைமுறைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலர் ஏன் கொடுக்கணும்? நீங்க ஏன் ஜம்ப் பண்ணணும் கியூவை? சார், விஜய் ஒரு பொலிட்டிக்கல் பவரா வர்றாரு, ஸோ தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்க. அடுத்து நாங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்த லெவல்ல இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா விஜய் பேசணும்னு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், நம்ம அதனால தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்தை பத்தியும் அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம மிகையாவே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மாற்றுன்னு வர்ற விஜயும் அதையே பேசுறாருன்னு வைங்களேன், அது சரியில்லைல்ல. தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு நடைமுறையா இருக்கு. ஜுடிஷியல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து அரசியல் களத்தில் அதை ஒரு ஒன்றா பேசிட்டு இருப்பாங்க. இவர் ஏன் அதை எடுக்கணும்? ஏன்னா இவர் இப்படிலாம் நான் பேச மாட்டேன், ஒரு மாற்றுன்னு தானே வராரு. பொதுவாக கட்சிகள் நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறப்போ இந்த விவகாரம் வந்து கோர்ட்டில் இருக்குது, அதனால நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி அதை தட்டி விடுறதுக்கான இது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு பதிலாக இதுக்கும் இருக்காதா? விஜய் சொல்றது அப்படி சொல்றாருன்னா அதுவும் அந்த மாதிரியான பதிலாக அமைஞ்சிடாதா? அது இல்லைங்க, அது நீங்கள் பாருங்களேன், ஒரு ப்ரொசீஜர் தானே. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்க போகிறோம். நீதிமன்றம் அது ஒரு படங்க, அது ஒரு வணிகம்ங்க, அது வணிகம், அவ்வளோதானே, அது ஒரு வணிகம். அவர் நடிச்சு கொடுத்துட்டாரு, அந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த வணிகத்தில் அரசு ஒரு விஷயத்த சொல்லுது, எப்போ அந்த ஒரு சில இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. அது அவர் வந்து நீதிமன்றங்களின் வழியா வந்து அவர் கையாளும் போதே பேரலாவே எதுக்கு வந்து அதை வந்து அரசியல் களத்துக்குள்ள பேசணும்? வரட்டுமே. இப்படி பார்க்க போலாமா? ஒருவேளை விஜயே இந்த தாமதத்தை இது நமக்கு சாதகமா இருக்கு, இது தாமதமா வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு அது சாதகமா தானே இருக்கு. ஓகே, ஒரு அரசியல் ஆய்வாளர் அந்த கேள்விக்கான பதில் வந்துருது. அரசியல் ஆய்வாளரா பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்றதை விட்டுருங்க. ஓகே, அரசியல் ஆய்வாளரா பார்க்கும்போது ஒரு 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 நடிகர் அவரோட கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு மாறுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 50 வயசுலலாம் நம்ம கெரியர்ல கம்ஃபர்டபுளா இருப்போம். காலைல எந்திரிச்சோமா, இன்னைக்கு இந்த வேலையா, ஓகே பண்ணலாம், கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு டைம்ல அவர் இத்தனை வருஷம் உழைப்பையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்குள்ள போய் புதுசா இறங்குறாரு. கெரியர் ஷிஃப்டிங்கிறது யாருக்குமே ஈஸி கிடையாது இல்லைங்களா? ஆனா அப்படி ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான ஊகங்கள் வர்றதெல்லாம் அரசியலா அவருக்கு நன்மையா தான் இருக்கும். அரசியலா அவருக்கு ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வழக்கமா தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறை இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்ததுனால நம்ம கேட்குறோம், ஏன் நீங்க வந்து இதுக்கு ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறீங்க, ஏன் இதுக்கு வந்து ஒரு இது. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் அந்த நடைமுறையை நம்புறாரு. அதாவது பிலீவ் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸை நம்புறாரு. அதனால இன்னைக்கு போறாரு, விசாரணைக்கு போறாரு, வராரு. இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு போறது கூட ஒரு குறியீடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் வந்து பர்சனலா இன்னைக்கு இந்த சட்டை நல்லா இருக்கு, ஜாலியாக போட்டு போலான்னு அவர் நினைச்சிட்டு போகலாம். ஆனா நம்ம என்ன வேணா வந்து நம்ம தற்கொலை பேச்சு அணி மாதிரி நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா அது தேவையில்லை இல்லையா? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், என்கொயரி இப்போ என்ன நடக்கு, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதற்கப்புறம் அதுல இன்னும் தேர்தல் இருக்கு, களம் இருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போக காலம் இருக்கு. மக்கள் இவ்வளவு பெரிய கிரேஸ் அவர் மேல வச்சிருக்காங்க. இந்த ஒரு 20-25 ஆண்டு கால அரசியல்ல ஒரு தலைவருடைய வருகைக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை யாரும் பார்த்ததில்லை. அவரும் வந்து சினிமாலேருந்து ரொம்ப ப்ராப்பரா சைன் ஆஃப் பண்றாரு.
எந்த நடிகருமே இப்படி பண்ணல. இந்தியாவில் எந்த ஒரு நடிகருமே கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது செக்கில் கையெழுத்து போட்டு வெளியில் வரேன்னு சொல்லி வந்ததே கிடையாது. அவர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு வச்சு ஓகே இனிமே நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்ட்டு வராரு. இது எல்லாம் தானே மொமெண்ட்ஸு. அப்போ நீங்கள் மலேசியாவில் அப்படியாப்பட்ட மொமெண்ட்ஸ் இருக்குன்னா இங்கே அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இப்படியாப்பட்ட மொமெண்ட்ஸ் தானே இருக்கும். அதை அவருக்கான ஒரு ஸ்டைலில் அவர் கையாளுறாரு இல்லைங்களா? நாம ஏன் முன்னேற்ற கழகங்கள் மாதிரியே நீங்கள் கையாளணும்? ஏன் நீங்கள் ஒரு டெல்லி இதை ஒரு டெல்லி வல்லாதிக்கமா நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாம ஏன் நாம இவ்வளோ நாளும் பார்த்த அரசியல் அப்படியாப்பட்ட அரசியல் தான். அது எது நடந்தாலும் நாம என்ன சொல்லிடுவோம், இது டெல்லி வல்லாதிக்கத்தோட வேலை. இல்ல சார், இந்த சென்சார் போர்டோட வேலையை பார்த்ததுக்கு அப்புறமும் அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? சென்சார் போர்டு அது அவங்களுக்கு முனைப்பு தெரியலையாங்க சார்? நம்ம தனி நீதிபதி கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே அப்பீல் போறாங்க. இந்தியாவோட உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலிசிட் ஜெனரல் அப்பியர் ஆகுறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்போ இந்த படத்தை அப்படி தடுத்து நிறுத்துவதற்கான தேவை என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கு? சரி ஓகே, ஏதோ ஒன்று இருக்குன்னா அட்லீஸ்ட் என்ன இருக்கு? இப்போ இங்க இந்த பராசக்தி விஷயத்துல அண்ணா வசனமா இருக்கட்டும், தீபா இருக்கட்டும், இந்தியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்குன்னே தெரியாம தடுத்து நிறுத்தப்படுறப்பதானே சார் கேள்வியே வருது. சார் இது ஒரு ப்ரொசீஜர் இல்லையா? சிபிஎஃப்சிக்கு ஒரு கவர்மெண்டோட அட்டானமஸ் பாடி. அந்த பாடிக்காக சொலிசிட்டர் ஜெனரல் அப்பேர் ஆகுறதுங்கிறது ஒரு எளிதான ப்ரொசீஜர் தான். அது அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவர் ஓகே. ஏன்னா அதுக்கு தானே அவங்க ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்களை மத்திய அரசு நியமித்து வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு செய்தியில் அடிப்படுது, அதனுடைய முக்கியத்துவம் இருக்குது. அதை கருதி கூட ஒரு முக்கியமான வழக்கறிஞர் இந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர் வாதாடணும்னு நினச்சி வாதாடலாம். நாம உள்நோக்கம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், நம்ம எல்லாத்துக்குமே கற்பிக்கலாம்ல. இதே அரசினுடைய அமைப்புகள் தானே இன்றைக்கு அந்த கட்சியை ஒரு கட்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணப்பட்ட கட்சிக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன சின்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நடக்கும்போது நம்ம அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்காம இப்போ எது நடந்தாலும் இப்போ ஒன்று இப்படி நடந்தா பாஜக முடக்குதுன்னு சொல்றது, அல்லது ஏதாவது ஒண்ணுல ஒரு ப்ரொசீஜரா ஒன்று நடந்துருச்சுன்னா அவர் பாஜகவோட பி டீம், இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன்ங்கிறத தாண்டி என்ன இருக்கு? அதுக்குள்ள ஏன் அவரும் வரணும்? அவர் அதுக்கு வெளியே நிக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே சார். ஸோ இந்த விஷயத்துல தொடர்ந்து விஜய் பேசாம இருக்கிறது மக்கள் மத்தியில என்ன எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இது விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட கொண்டு சார், அவர் இதுக்கு மேல பேசவே தேவையில்லை சார். இவ்வளவு இந்த 30 நிமிட உரையே என்ன கேட்டா தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அவர் 13 நிமிஷம் 14 நிமிஷம் ஒரு நல்ல யூடியூப் வீடியோ, ஸ்டாண்டர்ட் யூடியூப் வீடியோட டைம் என்ன? 20 மினிட்ஸ்க்குள்ள 13 நிமிஷம் 14 நிமிஷம் இல்லையா? ஏன்னா ஒருத்தன் டிராவல்ல பார்ப்பான், ஒரு வில்லேஜில் பார்ப்பாப்புல, எங்கேயோ ஒரு நெட்வொர்க் அவ்வளோ நல்லா இல்லாத இடம்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் வச்சு பார்க்குறீங்கன்னா அவனே என்ன சொல்கிறான், 4 நிமிஷத்துக்கு மேலே உள்ளதை யூடியூப் அல்காரிதமே அங்கீகரிக்குது. என்ன கேட்டால் அவர் 10-13 நிமிஷம் ஒரு இடத்துக்கு போகிறோமா பேசுனா போதும். அவருக்கு கரிஷ்மா இருக்குது, அந்த கரிஷ்மாவுக்குன்னு ஒரு ஆதரவு தளம் உருவாகுது. அப்புறம் எதுக்கு எல்லா விஷயத்துலையும் அவர் கருத்து சொல்லணும்? அவர் நேராக நின்று தேர்தலில் நின்னா போதும். 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு தேர்தலில் நின்னா போதுங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கும்போது அவர் ஏன் திரும்ப எல்லாத்தையும் கருத்து சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஏன் இருக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால் அவருடைய கரிஷ்மா மேலே ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது அவருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட இருபெரும் முன்னேற்ற கழகங்களை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த இருபெரும் முன்னேற்ற கழகங்களால் பலனடைஞ்சவர்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் பலனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கூட மக்கள் இப்படி ஒரு ஆதரவை தரும்போது நீங்கள் அதை ரொம்ப சைலண்டாக தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் இதை அணுகிற விதம் எனக்கு இதில் எதுவுமே தப்பாக தோணலை. இன்ஃபேக்ட் ரொம்ப கரெக்டாக அப்ரோச் பண்ணுறாரு. ரொம்ப அவர் தன்னுடைய மெஷர்ட் ஸ்டெப்ஸ் ரொம்ப நீட்டாக போகிறதா தான் எனக்கு தெரியும். இந்த விவகாரத்தில் கடைசியாக ஒரு கேள்வி. கரூருக்கு பிறகுதான் விஜயோட பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப குறைஞ்சிருது. அதுக்கு முன்னாடி கூட மோடின்ற பேர் சொல்றதா இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கம் சொல்றதா இருக்கட்டும்ன்ற விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமா இல்லை அப்படின்னு வைக்கப்படுற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல். இதில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கு? அவங்க ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னரா இருக்காங்களா சார்? ஏடிஎம்கே பிளஸ் அவங்களுக்கு பிஜேபின்னு இருக்கும்போது ஒரு ரேஷனலாக ஒரு மதிப்பீடுங்களேன். இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குப்பா அப்படின்னா பாஜக எத்தனாவது இடத்துல இருக்கு, எவ்வளோ ஓட்டு இருக்கு, எல்லாமே தெரியும். இந்த தேர்தலில் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி என்ன ஆக போகுது? ஸோ அது மட்டும் தானே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை. தேர்தல் எதுக்கு? தேர்தல் 2026 தேர்தலுக்கு இருக்கு. இன்றைக்கு இங்கே ஆளுகிற கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாரு. 2026 மாநிலத்துக்கான தேர்தலில் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அதில் தெளிவாக இருக்காரு இல்லையா?
இல்ல சார், இது திமுக இல்ல மாநில கட்சிகளுக்கு எதிரான போகுதா 2027 அப்படின்னு சுருக்கி பார்க்கறதே இதா இல்லையா சார்? இப்போ பாஜக மாதிரியான ஒரு கட்சி இன்னைக்கு எந்த மாதிரி பவர்ல இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுகின்ற மாநிலமோ ஆளாத மாநிலத்தையோ அவங்க எவ்வளவு தூரம் இன்புட்ஸ் அவங்களோட இன்புட்ஸ் இருந்துட்டு இருக்குன்றத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லைட்டர் நோட்ல பாக்குறோமா பாஜகவை? சார் 2024 தேர்தலில் விஜய் ஏன் போட்டியிடலை அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இவர் வந்து நான் இந்தியாவோட பிரதமர் ஆவேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? ஒரு லீடர் வந்து தன்னை பொசிஷன் பண்ணணும் சார். பொசிஷன் பண்ணாதான் மக்கள் வந்து ஓ ஆமாம், ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் புரிஞ்சுப்பாங்க. நம்மளே மாதிரி மக்கள் வந்து அன்றாட நிகழ்வுகளெல்லாம் கவனித்து நமக்கு அது தொழில், அவன் போகிற போக்கில் ஒரு செய்தியை பார்ப்பான். அப்போ பொசிஷன் பண்ணணும். இப்போ 2024 நீங்கள் ஏன் 39 கேண்டிடேட்டை போடலை, ஏன் வந்து உங்களுக்கு 39 பேர் கூட இல்லையா அப்படின்லாம் வந்து விமர்சிக்கப்படுறாரு. ஆனால் அப்படி இல்லை. 2024 எப்படி நீங்கள் நான் தான் பிரதமர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா? தமிழ்நாட்டிலேருந்து இதுவரை ஒரே ஒரு லீடர் தான் அப்படி கேட்டிருக்காங்க, ஜெயலலிதா. அதுவும் அவங்க எப்போ 2016 அவங்க 234 தொகுதியிலையும் ரெட்டலையை போட்டு ஜெயிச்ச பிறகு கேட்டாங்க. 2011 ஜெயிச்ச பிறகு 14 அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டது உண்மைதாங்கிறது 2016 ரிசல்ட்ல தெரிஞ்சுது. அப்போ அவ்வளோ டாலஸ்ட் அவங்க பொலிட்டிக்கல் கரியரோட பீக்ல இருக்கும்போது அப்படி கேட்டாங்க. அப்போ நீங்க வந்து உங்களை பொசிஷன் பண்ணணும்ல. 2024 தேர்தலில் நீங்க வந்து ஏன் வந்து இது பண்ணல அப்படின்னா பொசிஷன் எப்படி பண்ணுவாரு? அதே மாதிரி தான் இப்போ என்ன பொசிஷன் பண்ணணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு எதிராக அவர் தன்னை நீட்டா பொசிஷன் பண்றாரு. சிஎம் சாருங்கிறாரு, அங்கிள்ங்கிறாரு, எல்லாமே என்னென்ன விதத்துல விமர்சிக்க முடியுமோ விமர்சிக்கிறாரு. அந்த பொசிஷனிங் தானே முக்கியம். நீங்க ஏன் அதை டைலூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு மட்டுமே விஜயை கரை சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க? மட்டும் போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. போய் திமுக எதிர்ப்பு பேசுறாரு, அதான் பண்ணணுங்கிறேன் நானு. எங்க டெல்லிக்கு போனாலும் அதாங்க பேசணும். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமாங்கிறது தானே தேர்தல். நீங்க இது ஒரு திராவிட மாநிலம், இவங்க ஒண்ணு பண்றாங்க. ஒரு முதல்வரா இன்னைக்கு இவருக்கு இந்தியா முழுக்க ஒரு நல்ல பேர் இருக்கு. அப்போ அவருக்கு மாற்றுன்னு சொன்னா நீங்க அவருக்கு எதிராக தானே உங்களை பொசிஷன் பண்ணணும். நீங்க போய் யார் யாருக்கோ எதிராக உட்காந்து பொசிஷன் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லையா? நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, ஆனா போக்கஸ்டா இருக்கணும்ல. இது வந்து யார் ஹீரோ யார் வில்ல, அவ்வளவுதானே பொசிஷனிங், அவ்வளவுதானே. ஏன் நீங்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பிரமாண்டப்படுத்துறீங்க? ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு ஹீரோவும் வலிமையான ஒரு வில்லனும் மோதிக்கொள்றது, மற்ற எல்லாமே துணை பாத்திரங்கள் தானே. அப்ப இங்க வந்து இந்த முதல்வர் பதவிக்கு அவர் குறிவைக்கிறார் அப்படின்னா அவர் யாரோட நேரடியா சண்டையிடணுமோ அவங்களோட நேரடியா சண்டை போடுறாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் நீங்க வந்து இதுக்கு ஏன் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஏன் சொல்ல மாட்டாங்க, இவனை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு அரசியல் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கல, அவர் மாற்றுன்னு சொல்லிட்டு வர்றாருல்ல. அப்ப அந்த இவ்வளவு நாள் உள்ள அந்த நரேட்டிவ், இவ்வளவு நாள் உள்ள அந்த பேட்டர்ன், இதுக்கெல்லாம் அவர் வெளியே நிக்கணும்ல. அவர் நிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஜுடிஷியல் ப்ராசஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு உள்நோக்கம், அதுக்கு ஒரு அரசியல் காரணம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மக்களும் அதை கேட்டே இருந்தாங்க. இவர் வந்து பார்த்தாரு, அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நல்லதே நடக்கும். அந்த நல்லது என்னது சொல்லு, என்னை நம்புங்க, என்னை நம்பி ஓட்டு போடுங்க. ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படிதான் சொல்லணும். என்னை நம்புங்க, நம்பி ஓட்டு போடுங்க, நான் நல்லதே நடக்கும், நண்பா நண்பீஸ் இல்லையா? அந்த இதை வந்து அவர் விடவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டோன் தான். இது எந்த இடத்துல மாறுபடுதுன்னா சார், இப்போ நீங்களே சொன்னீங்க விஜய் ஒரு பெரிய கரிஷ்மா இருக்கு, இளைஞர்கள் வராங்க, பெண்கள் வராங்க அப்படின்னு. ஆனா அவங்களோட அரசியல் புரிதல் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் வருது, அவங்க பேசுறது, அவங்கள தற்கொலை அப்படின்னு நிறைய டேர்ம்லாம் பண்றாங்க. அதுக்குள்ள எல்லாம் போகல. ஆனா அப்படி ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தணுன்ற ஒரு பொறுப்பு விஜய்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அரசியல் படுத்திட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க எல்லாம், அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் அரசியல் படுத்திட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கான ஒரு முயற்சியாவது இருந்தது. ஒரு நிமிஷம். ரெண்டாவது, 2024 தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க? இங்க இருந்த கட்சி. அப்பெல்லாம் அவங்க வந்து அரசியல் பயப்படுத்த விட்டாங்க. இப்ப 26 அவன் விஜய் பின்னாடி போறான்னா எப்படி அவன் திடீர்னு தற்கொலையா மாறிடுறான்? 24 விஜய் நிக்கல. ஐயா விஜய் 24 நிக்கல. 24 வரைக்குமே இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இங்க இருக்கிற கட்சிக்கு போட்டப்பெல்லாம் நம்ம யாரும் அவங்கள பார்த்து தற்கொலைன்னு சொல்லலையே. அங்க அன்னைக்கு வாக்களிச்சவன் தானே இன்னைக்கு 26 ஐயா விஜய் பின்னாடி வந்து நிக்கிறான். ஐயா விஜய் பின்னாடி வந்தவன் ஒன்ன மட்டும் எங்க இதுவரைக்கும் அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க, இன்ன பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டப்பெல்லாம் அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஐயா விஜய் வந்து நின்ன உடனே இப்படி வெவ்வேறு ஆட்களுக்கு ஓட்டு போட்டதுல இருந்து ஒவ்வொரு கூட்டமும் இங்க வருது. இங்க எவ்வளவு ஓட்டு வரப்போகுதுங்கிறது பெட்டியை உடைச்சதான் தெரியும். அப்ப இங்க வர்றவன ஃபுல்லா நீ தற்கூறினா இது என்ன மாதிரியான தர்க்கம்? அப்ப நேத்து வரைக்கும் அவன் அரசியல் மயப்படுத்தப்பட்டானா? 24 வரைக்கும் அரசியல் மயப்படுத்தப்பட்டவன் 26 தேர்தல் ஐயா விஜய் பின்னாடி வந்தவன தற்கூரி ஆயிட்டானா? இந்த வாதம் வைக்கிறாங்களே சார் தொடர்ச்சியா. எதுல என்ன லாஜிக் இருக்குன்னு நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். அவங்க சொல்லலாம், அவங்க அரசியலுக்காக சொல்லலாம். அது எப்படி நேத்து வரைக்கும் அவங்களுக்கு வாக்களித்த வரைக்கும்
அவங்க வந்து தற்குறியே கிடையாது, அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு வந்து தற்குறின்னா அது ரொம்ப தவறான வாதம் இல்லையா? ஒரு எழுச்சியை, ஒரு ஜனநாயகத்துல ஒரு எழுச்சி, ஒரு புது நடிகர் வராரு, மக்கள் தன்னியல்பா போய் கூடுறாங்க, பெண்கள் அரசியல் பேசுறாங்க, சிறுவர்கள் அரசியல் பேசுறாங்க, இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க. 10 வருஷமா நான் ஊடகத்துல வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஆண்கள் மட்டும் வந்து தான் சார் உங்க வீடியோ பார்த்தோம், நிகழ்ச்சி பார்த்தோம். இப்போ நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போனாலே சின்ன பசங்க வந்து நம்ம கிட்ட அங்கிள் அந்த ஷோ நல்லா இருந்தது அங்கிள் அப்படின்னு, அங்கிள் இந்த ரீல்ஸ் பார்த்தீங்களா, நீங்க பேசுனதை வெட்டி போட்டிருக்காங்க அங்கிள் அப்படின்றாங்க. சின்ன பசங்க 11th 12th படிக்கிற பசங்க பேசுறாங்க. அந்த குடும்பங்கள்ல இருக்க சகோதரிகள் நம்ம கிட்ட அந்த வீடியோ பார்த்தோம், இது நல்லா இருந்துச்சு மணி, அது நல்லா இருந்ததுன்னு பேசுறாங்க. வாக்கிங்ல பெண்கள் பார்க்குறப்போ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சார் அந்த இது நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டத்தை இவர் அரசியல் படுத்துறாரா? இவ்வளவு நாள் ஏன் இந்த விவாதங்களை, இந்த உரையாடல்கள் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் கவனிக்காம இன்னைக்கு கவனிக்கிறாங்க? அப்ப இவர் என்ன கேட்டா, இவர் தான் இன்னைக்கு பெரிய அளவுல ஜனநாயகப்படுத்துறாரு, அரசியல் படுத்துறாரு. அதை ஒரு தனிப்பட்ட மனிதனா, என்ன ஒரு அரசியல் ஆய்வாளரா என்னால உணர முடியுது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வந்து தற்கொலைகள் அப்படின்னு சொல்றது, அரசியல் படுத்தலைன்னு சொல்றதுன்னா ரொம்ப தவறான வாதம், களத்துல நடப்பதற்கு எதிரான வாதமா தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். நீங்க தொடர்ச்சியா ஒரு அரசியல் ஆய்வாளரா இருக்கீங்க, களத்துல நடக்கிறத பாக்குறீங்க. நீங்க விஜய் 2026ல ஒண்ணு எதிர்க்கட்சி தலைவர் இல்ல முதலமைச்சர் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு? இல்லை சார், இதை நான் முதல்ல இருந்தே சொல்றேன், அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சொல்றேன். ஏன்னா களத்தை நம்ம கவனிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா முன்னேற்ற கழகங்களோட அரசியலை நான் ரொம்ப வியந்து பேசியிருக்கேன். பல பதிவுகள் இருக்கு, இங்க மட்டும் இல்ல, பல மாநில தலைவர்களையும் பார்த்து பேசியிருக்கேன், பல தளங்கள்ல பேசியிருக்கேன். அவங்க கட்டமைப்பு எப்படிப்பட்டது, அவங்க அரசியல் எப்படிப்பட்டது எல்லாம். ஆனா இப்ப தன்னெழுச்சியா ஒண்ணு வருது. அப்ப நான் வந்து இதை ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இந்த எழுச்சியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம களத்தை கவனிக்கிறோம் இல்லைங்களா? என்னால கண்ணை மூடிட்டு சொல்ல முடியுங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்குங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து விஜய் கட்சின்னு பேசுறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு இப்படி ஒரு விஷயத்த நான் இதுவரை பார்த்ததே இல்லைங்க. அவங்க உலகம் வேற ஒரு உலகமா இருக்கும், அவங்க வேற சில விஷயங்களை நம்ம கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து அவனுக்கு விஜய் கட்சி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விஷயத்த வந்து பேசுறான். ஒரு அரசியல் நிகழ்ச்சி போனா மொத்த ஃபேமிலியும் வந்து சேனலை மாத்தாம உட்காந்து பாக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி மாத்திக்கலாம் அப்படின்னுவாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் கவனிக்கிறோம்ல நம்ம. அப்ப ஐயா விஜய் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அரசியல் மயப்படுத்தப்படுறார். அவர் சினிமால இவ்வளவு பெரிய அன்பை சம்பாதிச்சிருக்காருங்கிறதே அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரியுது. இவ்வளவு நாளும் வந்து நம்ம வந்து அவருடைய சினிமாவுடைய வெற்றி தோல்விகளை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் தெரியுது, ஏன்னா இவ்வளவு அன்பை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இப்போ பல இடங்கள்ல வந்து பொங்கல் கொண்டாட்டங்கள் நடக்குது. அவங்க அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள்ல பல திரைப்பட பாடல்கள் அதெல்லாம் கடைசியா வந்து அவங்க ஒரு தாவேக பாட்டை போட்டு அதையும் ஒரு வைப் பண்ணிட்டு தான் வந்து அந்த நிகழ்ச்சியை முடிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பாட்டுங்கிறத தாண்டி அது ஒரு ஐயா விஜய் அவர்களுடைய ஒரு பாட்டு அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம்ல. இப்ப வேற எந்த கட்சியோட, இப்ப பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல, கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல கூட பொங்கல் விழாக்கள்ல வந்து இந்த பாடல்களை போடுறாங்க. சினிமா நிகழ்ச்சிகள்ல, குடும்பங்களோட திருமண நிகழ்ச்சிகள்ல கடைசியா அந்த பாட்டை போட்டு வைப் பண்றாங்க. இப்ப அவங்க எல்லாருமே தாவேகவான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் கட்சியோட பாட்டுக்கு இப்படி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து இதை நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. ஏன்னா நம்ம அரசியலை வந்து அணனுவா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் எப்படி, ஐயோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. வியூஸ் பாக்குறோம், நியூஸ் சேனல்ஸோட ரேட்டிங்ஸ் பாக்குறோம். விஜய் ஒரு வாரம் இறங்கினாருன்னா அந்த வாரம் நியூஸ் சேனல்ஸோட ஒட்டுமொத்த நியூஸ் சேனலோட ரேட்டிங்கும் 100-150 பாயிண்ட் ஏறுது. வழக்கமா வரக்கூடிய நியூஸ் சேனல்ஸோட வரிசை மாறுது. வியூஸ் பாக்குறோம், யாரோட வியூஸ் அதிகமா போகுது. இது எல்லாமே ஒரு ஸ்டடி தானங்க. நம்ம சார்ந்த துறையில இருந்து தானே நம்ம படிக்க முடியும். அப்ப இது எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கும்போது ஓகே, இவர் ஏதோ ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மனங்களை வென்றிருக்காரு. இப்ப சரியான நேரத்துல வந்து அவர் வராரு. அப்புறம் அது மட்டும் இல்ல, அவர் மன்றங்களையே வந்து ஒரு அரசியல், நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நோக்கத்தோடயே மன்றத்துல உள்ளவர்களோடய உரையாடிட்டு இருந்திருக்காரு. அப்ப அது எல்லாம் கலந்து ஒரு இடத்துல கூடி நிக்குது. அப்ப இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வரத்தான் செய்யும். நிச்சயமா 2026 தேர்தலை அவர் வலிமையாக எதிர்கொள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல வலிமையான இடத்துல இருந்து அவர் எதிர்கொள்வார்னு நினைக்கிறேன். அவர் பெறப்போகிற வாக்குகள் தான் இந்த 26 தேர்தலுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். ஒரு இறுதி கேள்வி சார். நீங்க திராவிட கழகங்கள் அவங்களோட எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துருந்துருக்கீங்க. அவங்களோட கட்டமைப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு தெரியும். அதை விஜயால பிரேக் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எலெக்ஷன் டே அந்த டே எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விஜய் கட்சியினரோ சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஏற்கனவே ஐயா சீமான் வந்து இந்த மாதிரி கட்டமைப்பு எதுவுமே இல்லாமல் 8% வாக்குக்கு வந்துட்டாங்க. நீங்க வந்து அவங்களுக்குலாம் பெரிய பூத் கமிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஐயா சீமானுடைய முழு ஆளுமை தான், அவருடைய உரை தான். அது வந்து இன்னைக்கு இணைய காலம் சார். இப்போ வந்து பூத் கமிட்டி இதெல்லாம் ஒரு காலத்தில் தேவை இருந்தது சார். ஏன்னா அன்னைக்கு இணையம் இல்லை. நம்ம தெரு தெருவா செவரு செவராக எழுதி போடணும், வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணணும். அன்னைக்கு வந்து பூத் கமிட்டிக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. இன்னைக்கு பூத் கமிட்டிக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவமே கிடையாது. பூத் கமிட்டிக்கோ பிஎல்ஏக்கோ பிஎல்ஏ 2க்கோ ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரியில் பேசினா அடுத்த நிமிஷம் வந்து அது யூடியூப்பில் நாம ரெடியாக டெம்ப்ளேட்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கோம். அவர் பேசி முடிச்சோடனே நம்ம போடுறோம். நமக்கே தெரியுது, போட்டு அடுத்த நிமிஷம் எங்கெங்க பார்க்குறாங்க, யார் யார் பார்க்குறாங்கன்னு நமக்கே தெரியுது. இன்னொன்று, மொபைலுங்கிறது வந்துங்க முதல் முறையாக ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண் பெண் 2 பேர்ட்டையும் ஜெண்டர் சென்சிட்டிவாக ஒரு பொருள் போய் சேர்ந்ததுன்னா அது மொபைல் தான். டெலிஃபோன் இருந்தப்போ கூட அது வந்து ஆண்கள் பேரில் இருக்கும். கேஸ் வந்து யார் பேரில் இருக்கும்? ஆண்கள் பேர்லையா பெண்கள் பேர்லையா? ஆண்கள் பேரில் தான் இருந்தது. அப்புறம் மானியம் அது வந்த பிறகு தான் பெண்கள் பேரில் வந்தது. முதல் முறையாக நம்ம வீடுகளில் அம்மாவுக்கு ஒரு நம்பர், அப்பாவுக்கு ஒரு நம்பர், சகோதரனுக்கு ஒரு நம்பர், சகோதரிக்கு ஒரு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஒரு ஃபோன் இருக்கா? அதில் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கா? அதுக்குள்ளே என்ன வீடியோ வருதுன்னு யாருக்கு தெரியும்? அப்போ இன்னைக்கு இணையம் வந்து டோட்டலாக மாறின பிறகு சமூக வலைதளங்கள் வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் ரிபப்ளிக்னு சொல்கிறாங்க. அதை அப்படியெல்லாம் வந்த பிறகு நம்ம இன்னமும் BLA 2 பூத் கமிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப இரலவெண்ட் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இரலவெண்டான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன 67 தேர்தலா? சார் இன்னைக்கு நீங்க அப்படி சொல்றதுனால எனக்கு இந்த கேள்வி இல்ல சார், நான் அதான் சொல்றேன். எஸ்ஐஆர்ல ஒரு BL2 ஓட வேலை எவ்வளவு முக்கியமா இருந்தது. எஸ்ஐஆர் வந்து நான் ஒண்ணு சொல்றேன், BLA 2 கூடுதலா வேலை பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க இல்லைன்னே இருக்கட்டும், நம்ம ஓட்ட நம்ம தேடி போகாம இருப்போமா? அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்திருக்குமான்றது சார். அவங்க கூடுதலா நான் தான் சார் கேட்கிறேன், உங்களுக்கோ எனக்கோ ஒரு BLA 2 ஓட தேவை இல்லையா சார்? தமிழ்நாடு கல்வியில சிறந்த ஒரு மாநிலம். கல்வியில சிறந்த மாநிலம்னு நீங்க சொன்னீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் மாறும். அதை நீங்க ஏத்துக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் மாறும். நீங்க இன்னமும் வந்து அதான் நான் சொல்றேன், நமக்கு கண்ணு முன்னாடி ஐயா சீமான் இருக்காங்க. 8% சாதாரண ஓட்டா? அவங்க என்ன எல்லா பூத்துக்குமா போட்டாங்க? இல்ல. அப்போ இது வந்து ஒரு மித்து. இன்னைக்கு இருக்கிற இணையம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல, ஏன்னா இணையத்துல ஸ்ட்ரீமிங்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஐயா விஜய் பத்தினா ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ பாக்குறாருன்னு வைங்க, அடுத்து இணையமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம் சகோ, இதை வந்து இணையம் வந்து டீகோட் பண்ணும். இவன் விஜய பாராட்டி பேசியிருக்கானா, புகழ்ந்து பேசியிருக்கானா, இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கானா, அது ஒரு அல்காரிதம் இருக்கு. இணையத்தினுடைய அல்காரிதம்ங்கிறது நம்ம எல்லாருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப அது வந்து சஜஸ்ட் பண்ணும், ஓகே இதை யாரெல்லாம் விரும்புவா, இவனுக்கெல்லாம் இதை சஜஸ்ட் பண்ணு. நாம வாட்ஸ்அப் குரூப்கள்ல பலந்தா எத்தனை பேருக்கு அதிகபட்சம் பகிர முடியும்? ஆனா அது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு கொண்டு காட்டுது. இந்த பாரு, ஆதன்ல மணி ஃபர்ஸ்ட் டைமா ஒன்று பேசியிருக்காப்ல, அந்த கண்டென்ட் இதான் இருக்கு பாரு. அப்போ நீங்க இந்த அல்காரிதத்தை முன்னாடி நீங்க போய் எப்படி நிப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு மாறி வருகிற தொழில்நுட்பம் ஒரு அரசியலை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் ஐயா விஜய் அவர்களுடைய டிராவலை நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து இதற்கு முன்னாடி உள்ள பழைய வரலாறை எடுத்து பொருத்தி பார்க்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப பிற்போக்கானவர்களா காட்டிவிடும். மிக்க நன்றி. உங்க கருத்துக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். நல்ல வாய்ப்பு. நன்றி.